ஒரு குருக்கள் கிட்ட நம்ம இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். திருநாமம் ரங்கராஜன். சுவாமியை பத்தி, கோவிலுடைய ஸ்தல புராணத்தை பத்தி சொல்ல போறோம். ராதே கிருஷ்ணா. பூலோக வைகுண்டம் இந்த தென்னாங்கூர் க்ஷேத்திரம். குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள்னு ஒரு பெரிய மகான் இந்த கிராமத்துல பிறந்து உலகம் பூரா பஜனை பாடி இந்த உலகமே பார்த்து வியக்கத்தக்க வகையில ஒரு பிரம்மாண்டமான கோவிலையும் ஒரு அதி அற்புதமான ஆசிரமத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். நீங்க பின்னாடி பாக்குறீங்களே, இந்த விமானத்துக்கு தண்டாகார விமானம்னு சொல்லுவாங்க. திருப்பதியில ஆனந்த நிலைய விமானம், இது தண்டாகார விமானம். ஒரிசா பூரி ஜெகநாதன் போல கோவில் கோபுரம் 120 அடி உயரம், தங்க கலசத்தோடு தென் இந்தியாவில காண கிடைக்காத கோபுரம். தமிழக முறைப்படி 4 ராஜகோபுரங்களோடு இந்த ஆலயம் அமையப்பட்டது. குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிக்கு ஒரு பெரிய ஆசை, இந்த பஜனைக்கு அபங்கத்துக்கு அதிபதியான பாண்டுரங்கனுக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும். காரணம், 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்டரிப்பூர்ல மட்டும்தான் பாண்டுரங்கர் இருந்தார். எல்லாருக்கும் திருப்பதி பெருமாளை தெரியும், ஸ்ரீனிவாசனை தெரியும், ஆனா பாண்டுரங்கன் இந்த பஜனைக்கு அதிபதியான பெருமாளை யாருக்கும் தெரியாது. இதை உலகத்துக்கு எடுத்து காட்டணும்னு ஆசைப்பட்டு இந்த கோவிலை இங்க ஏற்படுத்தி கொடுத்தார். பண்டரிபுரத்துல 5 அடியில குழந்தையா இருக்கிற பெருமாளை இங்க 12 அடியில விஸ்வரூப தரிசனம் ரகுமாயை சமேத பாண்டுரங்கனாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இந்த கோவிலுடைய சிறப்பே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம். பாஸ்கரன் சூரியனை டெய்லி நமஸ்காரம் பண்ணிருக்கோம். பாஸ்கரன் நமஸ்கார பிரியா, சிவன் அபிஷேக பிரியா. சிவனுக்கு 6 காலம் திருமஞ்சனம் பண்ணிடணும். ஆனா கண்ணனுக்கு பொறுத்த வரைக்கும் டெய்லி அவருக்கு ஒரு சொக்காவது மாற்றி விட்டுருக்கோம். அதனால இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா துவாரகை கண்ணனாக ராஜஸ்தான் முறைப்படி தலப்பாக சாத்திண்டு, காதுகள்ல 2 பெரிய மீன்கள், பாண்டுரங்கனுக்கு மத்ஸ்யம் ருக்மம்னு 2 மீன்கள் காதுல இருக்கும். வீரவாலோடு துவாரகை கண்ணனாக அதி அற்புதமான ராஜ அலங்காரத்துல இன்னைக்கு பக்தர்களுக்கு சேவை சாதிச்சுட்டு இருக்கார். இத மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்தீங்கன்னா வேணுகோபாலனாக, காலிங்க நர்த்தன கிருஷ்ணனாக, பின்னைமர கண்ணனாக கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவம். ராம நவமிக்கு வந்தார் ராமனாக. இதே வைகுண்ட ஏகாதேசியில வந்தார் நின்றுகிற பெருமாள் சயன அலங்காரத்துல படுத்துன்றுவர். 365 நாள் நிக்கிற பெருமாள் வருஷத்துக்கு ஒரு பாட்டி. இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு தன் 2 பாதத்தையும் தூக்கி மகாலட்சுமி மடியில வச்சுண்டு அனந்த சயனத்துல சேவை சாதிப்பார். புரட்டாசி சனிக்கிழமைகள்ல எவ்வளவு பேரால திருப்பதிக்கு போக முடியும்? அதனால இங்க இருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் குலதெய்வம் ஏழுமலையானாக வெங்கடாச்சலபதியாக பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரம். காலையில 6 மணிக்கு விஸ்வரூபம். திருப்பதியில எப்படி 6 கால பூஜை நடக்கிறதோ அதே மாதிரி தென்னாங்கூர்லயும் 6 கால பூஜை. காலையில 6 மணிக்கு திறந்து மதியம் 12 மணி வரைக்கும் பக்தர்களுக்கு தரிசனம். மறுபடியும் சாயங்காலம் 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் பக்தர்களுக்கு தரிசனம். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு ஏன் எல்லாரும் சட்டையை கட்டிட்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெச்ச வஸ்திரங்களை போடுறது பாபம். நெஞ்ச வஸ்திரங்களை தான் கட்டிக்கணும். அதாவது வேஷ்டி கட்டிட்டு வரணும். எவ்வளவு பேர் எல்லாரும் உத்திரியமும் வேஷ்டியும் போட்டுன்னு வர்றது கிடையாது. அதனால அவங்கள சட்டையை கட்டி அடுத்த வாட்டி வரும்போது அவங்க வேஷ்டி கட்டின்னு வரணுங்கிறதுக்கு இந்த வாட்டியே நாங்க அடுத்த வாட்டி நீங்க வேஷ்டி கட்டின்னு வரணுங்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி சட்டையை கட்டிட்டு வர சொல்லுவோம் எல்லா பக்தர்களையும். அது ரொம்ப விசேஷம். பெருமாளை தெச்ச வஸ்திரத்துல சேவிக்காம நெய்யற வஸ்திரத்துல சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்காகத்தான் சட்டையை கட்டுறோம். ராதே கிருஷ்ணா.